வணக்கம். போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் முதல் கணக்கு பாருங்கள். முதல் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் மார்க் கொடுத்து அடுக்கில் 1.8 டிவைடட் பை 32 ஈக்குவல் டு 16 கீழே கொஸ்டின் மார்க் கொடுத்து அடுக்கில் பார்த்திங்கன்னா 1.2ன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த கணக்கை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொஷின் மார்க் இருக்குது, மேலே 1.8, கீழே பார்த்திங்க அப்படின்னா 32ன்னு இருக்குது, ஈக்குவல் டு 16. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொஷின் மார்க் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.2 அப்படி இருக்குது. இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். கொஷின் மார்க் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 1.8 இன்ட்டு கொஷின் மார்க் 1.2 அப்படின்னு போடலாம், ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 16, இந்த பக்கத்தில் 32 அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் மேலே இருக்கிற அடுக்கில் கூட்டிக்கலாம். இப்போ 1.2வையும் 1.8ஐயும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 3 கிடச்சிரும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் நமக்கு பெருக்கணும் அப்படின்னா 512 அப்படின்றது விடையாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 512 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 8 பவர் 3ன்னு எழுதலாம். ஏன்னா 8 நம்ம 3 டைம் எழுதணும் அப்படின்னா 512 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கொஷின் மார்க்கு மேலே 3 இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அடுக்கு சமமாக இருக்குது. அப்போ அடிமானம் அப்போ இங்கே கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 8 இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இதுக்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா 8ன்றது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். 4 4 4 6 நாள் கொடுத்துருக்காங்க, பவரில் 5 இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் கொடுத்துட்டு பவரில் 8 இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிவைடட் பை இருக்குது, இது வகுத்தல் 4 பவர் 3ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 64 அடுக்கில் கொஸ்டின் மார்க் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 6 நாள் இருக்கிறதால நாம் 4/6ன்னு எழுதிட்டு மறுபடியும் இங்கே ஒரு 5 இருக்குது, அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 நாள் இருக்குது. அப்போ 4/3ன்னு போட்டுட்டு இங்கே 8 இருக்குது, அதை போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 4/3 வகுத்தலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 64 நம்ம 4/3ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொஸ்டின் மார்க் இப்படி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 அடுக்கையும் கூட்டிக்கலாம். இந்த 2 இதையும் பெருக்கிக்கலாம். நம்ம 4 6 5 பெருக்கினா 30, 4/30. இங்கே பார்த்திங்கன்னா 4/3 8 24ன்னு பிரிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வகுத்தலில் பார்த்திங்கன்னா நமக்கு 4/3ன்னு இருக்குது. அப்போ 3 4 அடிச்சிடலாம். அப்போ 24ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு 21 தான் இருக்கும் மீதி. ஈக்குவல் டு 4/, இங்கே 3 இருக்குது, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ 4/, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 21, அப்போ 51ன்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 4 பவரில் பார்த்திங்கன்னா 3 பெருக்கல் கொஸ்டின் மார்க் இப்படி போட்டுக்கலாம். இப்போ அடிமானம் 2 சமமாக இருக்குது. அப்போ அடுக்க மட்டும் நம்ம ஒப்பிட்டோம்னா நமக்கு விடை கிடச்சிடும். அப்போ கொஸ்டின் மார்க் இங்கே வச்சுட்டு இப்போ இங்கே 51 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க். அப்போ நீங்கள் 51 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு 17 விடை கிடைக்கும். அப்போ இந்த கணக்குக்கான விடை பார்த்திங்கன்னா 17. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 99, அடுத்தது 48/49 245ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 100 - 1/49ன்னு எழுதலாம். இதை நீங்கள் 49ல் பெருக்கி -1 கழிச்சிங்க அப்படின்னா இந்த விடை நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 245. இப்போ இதை நீங்கள் இங்கே பாருங்கள், குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கங்க, 4900 அப்படின்னு கிடைக்கும். -1/49 அப்படின்னு இருக்குங்களா. இப்போ நீங்கள் இந்த 4900 இங்கே பெருக்கல் 245ன்னு இருக்குது. இப்போ இந்த 4900லேருந்து 1 நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா 4899. கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 49ன்னு கிடைக்குது. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 245ன்னு இருக்குது. அப்போ 49 இதையும் நம்ம அடிச்சிக்கலாம். 245ல் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பாருங்கள், உங்களுக்கு 50 அப்படின்னு வச்சிங்கன்னா 5 இருக்கணும். அதே போல் தான் 49 பார்த்தாலும் இதில் 5 இருக்கும். இப்போ நீங்கள் 4899ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு விடை பார்த்திங்கன்னா 24,495 விடையாக கிடைக்கும். இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 4வது கேள்வி. இங்கே பார்த்திங்கன்னா 11,111ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க.
இங்கே பார்த்திங்க அப்படின்னா வகுத்தலில் ஒரு 111 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வகுத்தலில் ஒரு 11 இருக்குது. இப்படி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த 11 வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருக்கலில் வந்துடும். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெருக்கல் 11 இப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 11 11 இப்படி போட்டுட்டு இது ரெண்டையும் நமக்கு பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் 1221. இது சாதாரண வகுத்தல் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 இருக்கும். அப்போ இதிலேருந்து 9ன்றது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். இப்போ புள்ளியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு சாதாரணமாக போட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக விடை வரும். அதை தான் அதுக்கான விடையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 840.0003 வகுத்தல் 23.00 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை முழு வேல்யூவாக எடுத்துக்கோங்க. 840 எடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 23.9 வந்துடுச்சு. நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 5 அல்லது 5க்கு மேலே வந்தாவோ ஒரு நம்பர் கூட்டிக்கலாம். இப்போ நீங்கள் 24 எடுத்துக்கோங்க. 840/24 நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு 35 தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். இதையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 19.003 19.003 இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 22.998. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -280.010 இருக்குது. இப்போ நீங்கள் நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை 19ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 22ன்றதை 23 எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு புள்ளிக்கு அப்புறம் வந்து 5க்கு மேலே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா -280ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 437ன்றது கிடைக்கும். இதிலேருந்து நாங்கள் 280 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13ல் 8 போனால் 5. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ல் 2 போனால் 1 157. ஆனால் இங்கே 157ன்றது விடையாக இல்லை. அதுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 160 தான் இருக்குது. அதுதான் நம்ம விடையாக எடுத்துக்கணும். அடுத்ததாக பாருங்கள். 22% ஆஃப் 364 மைனஸ் கொடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து 23ன்றதை கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு மாதிரி நம்ம ஏற்கனவே கணக்கு பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் மார்க் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதை கொண்டுட்டு போயிடலாம். முதல்ல 364 இன்ட்டு 22%, அதை இப்படி எழுதிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா -23, ஏன்னா கொஸ்டின் மார்க்கை ஒரு பக்கம் கொண்டுட்டு போயிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3.64ன்றது கிடைக்கும். 100ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 22 இருக்குது, -23ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 3.64 இந்த 22 பெருக்குனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80.08 அப்படின்றது கிடைக்கும். இங்கே பாருங்கள் 23, அந்த 23 80லேருந்து கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 57ன்றது கிடைக்கும். 57.08 இதுதான் இதுக்கான சரியான விடை. நன்றி.